மங்களா கௌரி. எப்படி இருந்தது எக்ஸாம்? எக்ஸாம் மாடரேட்டா நல்லா தான், ஈஸியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பிசிக்ஸ் போன தடவை இதை விட கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் டஃபா. ஒரு 450 மேல வரும்னு எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ. உங்க பேரு? கேத்ரின். ஓகே, எப்படி இருந்தது எக்ஸாம்? பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. போன தடவைக்கு இந்த தடவை கொஞ்சம் பயாலஜி ஈஸியா இருந்த மாதிரி இருக்கு. இது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி மாடரேட்டா இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளவு மார்க்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? 500 பிளஸ் வரும். ஈஸியா இருந்தது இதுல? ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. என் பேர் ராகவ். எப்படி இருந்தது எக்ஸாம்? ஈஸியாக தாங்க இருந்தது, பரவாயில்ல. ஆனால் ஃபிசிக்ஸ் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. போன தடவை வந்து பேப்பரே கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. இந்த தடவை ஆனால் ஃபிசிக்ஸ் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. அது வந்தது. இப்போ எழுதிக்கிறத பார்த்தா 600 கிட்ட வரும். பரவாயில்ல, பிஹேவியர்லாம் ஓகே. ஓகே, போன தடவை இந்த மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து பண்ணாங்களா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கேன்சல் பண்ணாங்களா? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை விட நல்லா எழுதி இருந்தேன், ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் இதா இருந்தது. ரேஷ்மி. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸாம்? மாடரேட்டா இருந்துச்சு ஓரளவுக்கு. ஓகே, போன தடவை எக்ஸாம் வந்து எப்படி? போன தடவை வந்துட்டு ஓகே தான், ஃபர்ஸ்ட் ரீ எக்ஸாம் ஆனங்காட்டிக்கு இது கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு சார். என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியா இருந்தது, ரொம்ப டஃப்பா இருந்தது? பிசிக்ஸ். பேரண்ட்ஸ் நோட் பண்ணுங்க, பி சென்டர்ல எக்ஸாம் எழுதி இருக்காதுன்னா உங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த வழியா வர மாட்டாங்க. கேட் நம்பர் 1 எனக்கு பிசிக்ஸ்ல வந்துட்டு 180 க்கு ஒரு 100 ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த வழியா வராங்க. பி சென்டர் ஸ்டூடண்ட் கேட் நம்பர் 1ல வருவாங்க. நீங்க என்னோட பேர் தமிழ்செல்வன், நான் அன்னூர்ல இருந்து வர்றேங்க. இந்த சென்டர் வந்து காவல்துறையினர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தராங்க, நல்லா அக்யூரஸா இருக்கு. குழந்தைங்க சேஃபு, பேரண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ அட்வைஸு. இந்த மாதிரி ஒரு சென்டர் பார்க்கவே இல்லை சார். நன்றி. அதோட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க பேப்பர். அப்புறம் 500 அபோவ் சார். ஆமாம் சார். ஃபிசிக்ஸ் கொஞ்சம், கெமிஸ்ட்ரியும் போனதோட கொஞ்சம் டஃப். பயாலஜி ஆஸ் யூசுவல் ஈஸி. தேங்க்யூ. கோகுல் குமார். ஓகே, எங்க இருந்து வர? அப்படி நான் ரெண்டு பழனி. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸாம்? எக்ஸாம் ரெண்டு பயாலஜி ஈஸி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம். பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். நீட் 2025 விட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப போனது எப்படி எழுதுனீங்க எக்ஸாம்? போனதான நல்லா. ஓகே, எவ்வளோ மார்க்ஸ் வரும் தெரியல சார், போட்டு வர. ஓகே, கோச் போயிருந்தீங்களா? ஆமாம். இப்போ நல்லா படிச்சிருக்கீங்களா? படிச்சேன்.